இந்த தியானம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப பொதுவான ஒரு விஷயமா அந்த பயிற்சி மூலியமா மாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இருந்துச்சு. இந்த ஹால், அப்புறம் அங்க ஒரு குடில் இருக்கு, தியான குடில் இருக்கு. அங்க வந்து மெடிடேஷன் அப்படின்றத வந்து டெஃபினட்டா நம்ம நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து ரொம்ப முக்கியமா அந்த பயிற்சியில வந்து சுகுமார் சார் கிட்ட அப்புறம் நம்ம நண்பர்கள் கிட்ட எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு அருமையான துவக்கமா சிவராத்திரியை விட ஒரு துவக்கம் கண்டிப்பா அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம், கரெக்டான பிரம்ம முகூர்த்தம் டைம்னு இதிகாசங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 3:27 இருந்து 6:23 வரைக்கும். ஆனா நம்ம பெரியவங்க வந்துட்டு 4 to 6 4 to 6 4 to 6ன்னு சொல்லி சொல்லி நம்மள மைண்ட பக்குவப்படுத்திட்டாங்க. இந்த டைம் அப்படிங்கிறது தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். சில பேத்துக்கு அது ஆழ்ந்த தூக்கம் வர டைம், சில பேத்துக்கு வந்துட்டு பிரஷர் மாத்திரை சுகர் மாத்திரை சாப்பிட்றதுனால டக்குன்னு முழிப்பு வர டைம். இப்படி பல பேத்துக்கு பல விதமான யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போனை பாக்குற டைம்னு பல பேத்துக்கு அந்த டைம் யூஸ் பண்ணப்படுது. ஆனா இதுல நீங்க ஒரு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஆர்கியூ கூட பண்ணலாம். அது எப்படி நீங்க சொல்றது தப்பா இருக்கு, நான் பார்த்த விஷயங்கள் நான் படிச்ச விஷயங்கள் இது தப்பா இருக்குன்னு நீங்க ஆர்கியூ கூட பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30 நாளைக்கு இந்த டைம்ல, இன்னைக்கு நீங்க இங்க கத்துக்க போற தியானத்தை ஒரு 30 நாளைக்கு இந்த டைம்ல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில இது நடக்கும் அது நடக்கும், பணம் செல்வம் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். உங்களுடைய மன அமைதி, அப்புறம் ஃபுல்லான உங்களுடைய திறமைகளை நீங்க யூஸ் பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப இவங்க மேடம் இருக்காங்க, தம்பி இருக்கா, அப்படி இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே அந்த வீட்டுல தியானம் அப்படிங்கறத செய்யும் போது அந்த வீட்டுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு கோயிலுடைய கோபுரத்துடைய அகலம் எவ்வளவோ, அந்த கோபுரத்துல இருக்க கலசங்களுடைய கூர்மை எவ்வளவோ, அதுதான் அதுல கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியோட பவர். இப்போ நான் இப்ப கூட பேசிட்டு இருந்தேன் சார் கிட்ட, சுப்பிரமணிய சாமி கோயில்ல வந்துட்டு அதுல கிடைக்கக்கூடிய பவரே தனி. ஏன்னா சிற்பங்கள் அந்த மாதிரி, அதுல கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது தனி. கோயில்ல மட்டும்தான் அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருடைய தனித்தனி வீட்டிலையும் அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம கொண்டு வர முடியும். காஸ்மிக் எனர்ஜியை பத்தி நான் நம்ம ஆசிரமத்துடைய கோர் டீமுக்கு கிளாஸ் எடுக்கும் போது அந்த ஒரு படமே போட்டு காமிச்சேன். நான் வீடியோல உங்களுக்கு வேணா அனுப்புறேன், நீங்க அதை பாருங்க. இந்த தியானத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, காஸ்மிக் எனர்ஜியை நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். அது அதிகமா காஸ்மிக் எனர்ஜி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விடிய விடிய தூங்காம சாமி கும்பிடுறோம் சிவனை நினைச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சிவராத்திரியோடைய பிரார்த்தனை அப்படிங்கறதுடைய பவர் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பண்டிகை நாள் வருது, இல்ல ஒரு பிரார்த்தனை பண்ற ஒரு விசேஷ நாள் வருதுன்னா, அன்னைக்கு பல கோடி மக்கள் பல லட்சம் மக்கள் எல்லாரும் ஒரே விதமா ஒருங்கிணைஞ்சு ஒரு பர்டிகுலர் சக்தியை பத்தி யோசிக்கும் போது அடுத்த 4 மாசம் 5 மாசத்துக்கு அவங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுது. ஒரு நாள் நீங்க அப்படி யோசிக்கிறதுல பாதுகாப்பு வளையம் 4 மாசம் 5 மாசம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. போன வருஷம் பிப்ரவரியில சிவராத்திரி கும்பிட்டீங்க, 2023ல கும்பிட்டீங்க, 22ல கும்பிட்டீங்க, வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. சிவராத்திரியோடைய அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு வருஷம், அடுத்த ஒரு மாசம் 2 மாசத்துக்கு உங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் காதுல கேட்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. இதை நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அட ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. ஏன்? அந்த பிரார்த்தனை முடிச்சோன்னா நம்மளுக்கு இருக்கிற பாதுகாப்பு வளையம் இது ஒரு நைட்ல கிடைக்கிறது. இதே நம்ம ஏன் டெய்லி பண்ணக்கூடாது? அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பர்டிகுலர் போஸ்டர்ல உட்கார்ந்து சிவனை நினைச்சு நம்ம தியானம் பண்றதுங்கிறத சிவராத்திரியில மட்டும்தான் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒவ்வொரு மதத்திலையும் ரம்ஜான் முடிச்சோன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2-3 மாசத்துக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜை, எதுவா இருந்தாலும் சரி, பண்டிகை நாள் விசேஷங்கள் என்னன்னா நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன், உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் மைண்ட்ல இருக்கு, என்னுடைய வைப்ரேஷன் மைண்ட்ல இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பவர் மாதிரி. நானும் ஆயுத பூஜை கும்பிடுறேன், நீங்களும் ஆயுத பூஜை கும்பிடுறீங்க. நானும் சிவராத்திரிக்கு சிவனை நினைச்சு தியானம் பண்றேன், நீங்களும் தியானம் பண்றீங்க. அப்ப என்ன நடக்குது அந்த ஒரு நாள்ல? நம்ம நிறைய சக்திய நம்மளுக்குள்ள ரிசீவ் பண்றோம். அது மூலியமா உடம்புல, மனசுல, குடும்பத்துல அப்படின்ட்டு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் எந்த அசம்பாவிதங்களும் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல உறுதிப்படுத்துறோம். ஒரு நாள் அப்படிங்கறதுடைய 3 மாச எஃபெக்ட். அதையே நீங்க 365 நாள்ல ஒரு 100 நாள் பண்ணுங்க, வாழ்க்கை எவ்வளவு சுபிட்சமா இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. சரி,
இதெல்லாம் நான் சொன்ன பிறகு உங்க மைண்டுக்கு லைட்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரி, அப்படிப்பட்ட தியானம் என்ன அப்படின்ட்டு. தியானம் அப்படிங்கறதுல பல குழப்பங்கள் இருக்கு. இன்னைக்கு தியானம் அப்படிங்கறதுல இருந்து பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கிற முக்கியமான 2 நாடுகள். தியானம் எங்க உருவாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில உருவாச்சு. அதை பத்தின அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இந்திய மண் தான் கொடுத்துச்சு. ஆனா இதை பத்தி பல விஷயங்களை பேசி பல பரிமாணங்கள்ல வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கிற 2 கண்ட்ரிஸ் சைனாவும் அமெரிக்காவும். விவேகானந்தர் புக்கு இன்னும் 7 ரூபா 50 காசுக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா சைனால அதே விவேகானந்தர் புக்கு சிகாகோல அவர் பேசுறது வந்துட்டு கிட்டத்தட்ட $213. சோ நம்ம ஊர்ல மதிக்கப்படாத விவேகானந்தர் அங்க அவருக்கு அதிகமா மதிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க தியானத்துடைய அந்த அந்த வேல்யூ. தியானம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான விஷயம். அது பல குழப்பங்கள் இருக்கிறதுனால ஒரு தனி மனிதன் என்ன பண்றான்னா, வேண்டாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு, ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் போல இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது 3 ஸ்டெப் தான். என்னன்னா, முதல் ஸ்டெப், நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பீங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய வார்த்தைகளை நீங்க கவனிங்க. ஒரு பிரீத்திங் ஒண்ணு பண்ணுவோம், அதாவது நம்மள ரிலாக்ஸ் பண்றது. தியானம் அப்படிங்கிறது மைண்டையும் பாடி ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ப்ராசஸ். நான் ஒரு 15 தடவை உங்களை டீப் பிரீத்திங் பண்ண சொல்லுவேன். டீப் பிரீத்திங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மூச்சு இழுங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க மூச்சு இழுங்க. 2 செகண்ட் மூச்சை ஹோல்டு பண்ணணும். மூச்சு இழுங்க அப்படின்ட்டு 1 2 3 4 ஹோல்டு பண்ணுங்க. மூச்சை நிறுத்துங்க. 1 2 மூச்சை எக்ஸேல் பண்ணுங்க. 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 10 தடவை, 10 தடவை. அதை செஞ்ச உடனே உடம்பு மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க இயல்பான மூச்சை நீங்க கவனிங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு சிவராத்திரிங்கிறதுனால அந்த இயல்பான மூச்சை நீங்க கவனிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் உங்க மூச்சு மேல போய் கீழே வரும்போது ஓம் நம சிவாயன்னு உச்சரிங்க. சத்தமாவே உச்சரிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சத்தமா உச்சரிக்கும் போது இங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஆனா சாதாரணமா தியானம் இப்போ கவுன்சிலிங்க்கு வராங்க, இல்ல ஆன்லைன் எங்கிட்ட அட்டன் பண்றவங்க கிட்ட அந்த மெடிடேஷன் நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம்னா, மூச்சை மட்டும் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவோம். எண்ணங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடும். இப்ப நம்ம கண் முழிச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணதுனால நம்ம பாடி டயர்டா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி நம்ம டயர்ட்ல இருப்போம். அப்போ இன்னும் எண்ணங்கள் அதிகமாகும். பாடி டயர்ட் ஆகும் போது மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இப்ப அதுதான் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ். சோ எண்ணங்கள் வேற எங்கேயாவது போகும்போது அதை தடுத்து நிறுத்தி மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வாங்க. திரும்ப உங்க மூச்சையே கவனிங்க. அது ஒரு 5 நிமிஷம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு இருட்டான மனநிலையில இருப்பீங்க. நான் நிறுத்திடுவேன். உங்களை பிரீத்திங் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்க பிரீத் மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் உங்க மைண்ட்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அது உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது, உங்க தொழில் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய வீட்டுல இருக்க உங்களுடைய அந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, எதுவா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்ட்டு ஒரு கற்பனை உங்களுக்கு இருக்கும். அந்த கற்பனையை அங்க நீங்க பார்க்கணும். குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்க படிப்பை பத்தி யோசிக்கணும். தொழில் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தொழில் எவ்வளவு சுபிட்சமா இருக்கணும்னு யோசிக்கணும். வீட்டு பெண்மணிகளா இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ற மாதிரி யோசிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைன்ட்டு அதுல இருக்கிற சோகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி தான் நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. புரியுதுங்களா? ஆனா அது தீந்துரும், அது அது நிரசனமா வந்துட்டு எனக்கு அது ஒரு பனிமூட்டை மாதிரி விளைகிறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த விஷுவலைசேஷன் பண்ண பிறகு உங்களை நான் டீஹிப்னடைஸ் பண்ணுவேன். டீஹிப்னடைஸ்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு உங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு, இப்போ பீட்டா லெவல்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட நீங்களும் நானும் இப்ப பேசிட்டு இருக்கிற நிலைக்கு வந்துரும். அதோட தியானம் முடிஞ்சது. இது இன்னைக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒரு 2-3 பேர் வந்து இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. இதுல ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. ஆனா இப்படி ஒரு உன்னதமான இடத்துல இந்த தியான பயிற்சியை சொல்லி கொடுத்த பிறகு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 30 நாளாவது விடாம இதை நீங்க செஞ்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. 30 நாள் செய்யலைன்னா 20 நாள் செஞ்சு பாருங்க. 20 நாள் என்னால முடியல அப்படின்னா வேலை செய்யாது, கண்டிப்பா வேலை செய்யாது. கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்கு 20 நாள் கூட நம்ம முயற்சி பண்ணலன்னா எப்படி? ரூல் ஆஃப் 21 அப்படின்னு சைக்காலஜில ஒரு கான்செப்டே இருக்கு. எந்த ஒரு புது விஷயத்தையும் 21 நாள் செஞ்சீங்கன்னா அது உன்னுடைய மைண்ட்ல வந்து பழக்கப்பட்டுரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 20 நாள் மட்டும் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க விட மாட்டீங்க. ஆனா அன்லேர்னுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அன்லேர்ன் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் புஸ்தகங்கள்ல தியானத்தை பத்தி என்ன படிச்சீங்களோ, யாருகிட்ட தியானத்தை பத்தி என்ன கேட்டீங்களோ அதெல்லாத்தையும் இங்க மறந்துருங்க. அதெல்லாம் படிச்சீங்க, நாலேஜ் கேதர் பண்ணீங்க. இங்க நீங்க செஞ்சு பார்க்க போறீங்க.
ஏற்கனவே தியானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, அது எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. அதுல என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை நம்ம திரும்ப எடுத்துக்கலாம், நம்ம அதை கிளியரும் பண்ணிக்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு எப்படி உட்காரணுமோ அப்படி. இப்ப நீங்க கீழே உட்கார்ந்துருக்காங்க, ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா வைக்கிறது. அதனாலதான் இவங்களை வந்துட்டு நான் செவுத்துல சாஞ்சு உட்காருங்க. செவுத்துல சாஞ்சு உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். எல்லாராலையும் ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரைட்டா வச்சு தியானம் பண்ண முடியாது, அதுக்குன்ட்டு சில பயிற்சி வேணும். இப்ப இங்க இவங்க சில பேர் வந்து இப்ப முரளி சார் எல்லாம் இப்படி, இவங்க எல்லாம் இங்க இருக்கிற 3 பேர் இப்படி உட்கார்ந்தவங்க நகரவே இல்லை. அது என்ன காரணம் சொல்லி கேட்டா, அவங்க வெயிட்டை வந்து பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அதாவது இங்க இருக்கிற அந்த இடுப்பு எலும்பு அது மேல அந்த வெயிட் அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு அவங்க இப்படி நிமித்தி அங்க கஷ்டப்படுத்துறது இல்லை, அப்படி இப்படி ஒரு மாதிரி நிமித்தி அந்த வெயிட்டை அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு பழக்கம். இது நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதையெல்லாம் நீங்க பழக்கப்படுத்துங்கிற அவசியம் இல்லைங்கிற நான். அப்படி பண்ணா ரொம்ப நல்லது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி பண்ணாம என்னால முடியாது, இப்படித்தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுல எந்த கெடுதலும் கிடையாது. சாஞ்சு உட்காந்துக்குங்க, சேர்ல இப்படி உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காரும் போது கால் ரெண்டும் கீழே இருக்கும்போது எர்த் எனர்ஜி பாதங்கள்ல கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால படுத்து பண்றீங்க அப்படின்னா தூக்கம் வந்துடும். அப்ப தியானத்துடைய அந்த ஃபீலிங் உங்களால, இப்போ கண்ணை முழிச்ச உடனே பிரிஸ்கா அந்த ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றது தான் அந்த காஸ்மிக் எனர்ஜி கிடைச்சிருச்சுங்கிறதுக்கான ப்ரூஃப். ஏர்லி மார்னிங் செய்யும்போது நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். ஏன்னா இந்த டைம் அப்படி. ஈவினிங்ல வந்துட்டு 17 மணி நேரம் பாடி உழைச்சு டயர்டா இருக்கும்போது அது கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஏர்லி மார்னிங்ல கட்டாயம் அது கிடைக்கும். ஸோ அதான். தெரிஞ்சு தூங்குறதுக்கு பேரு தியானம், தெரியாம தியானம் பண்றதுக்கு பேரு தூக்கம். சோ இங்க நீங்க தெரிஞ்சு தூங்குனீங்க. பல பேர் அசையவே இல்லை, சில பேர் அந்த டயர்ட்னால கொஞ்சம் தூங்கிட்டாங்க, அதுல தப்பு இல்லை. இது வந்து இந்த மாதிரி டிசிப்ளின்டா இந்த 29 நிமிஷம் நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, இந்த 29 நிமிஷம் நீங்க பண்ண இந்த டோட்டல் தியானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒண்ணு காலையில ஏர்லி மார்னிங்ல, குறிப்பா இந்த டைம்ல, அதாவது 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள, இந்த 3 மணி நேரத்துல எப்ப வேணாலும். எனக்கு இது ரொம்ப லாங்கா தெரியுது அப்படின்னு தோணுச்சுன்னா தப்பே கிடையாது. நீங்க உங்க போன்ல அலாரம் கூட வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் பண்ணீங்கன்னாலும் போதும். 10 நிமிஷம் பண்றீங்க, 5 நிமிஷம் பண்றீங்க, 2 நிமிஷம் பண்றீங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா பண்றீங்க, அவ்வளவுதான். ஒரு டிசிப்ளினா நீங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. 20 நாள்ல உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் இருக்குங்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்பட்ட தியானம். சுகுமார் சாருக்கும் சுகுமார் சாருடைய டீம் மெம்பர்ஸ், குறிப்பா புவனேஷ் தான் என்ன அழுக்க டைமா அண்ணா நீங்க வரீங்களான்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. அண்ணா நீங்க வரீங்க, தியானத்தை சொல்லி தரீங்க, நீங்க வரல அப்படின்னா நான் வண்டி அனுப்புறேன் அப்படின்னாரு. ஸோ புவனேஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், சுகுமார் சாருக்கு, எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வாழ்க்கை ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தியானத்தை பண்றது மூலியமா இப்படிதான் வாழ்க்கை வாழணும். நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத யூனிவர்சல் எனர்ஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். என்னைக்கு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட்டம் கம்மியாகுதோ, என்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டம் கம்மியாகுதோ, என்னைக்கு வந்து பிரைவேட் சென்டர்ஸ்ல கூட்டம் கம்மியாகுதோ, அன்னைக்குதான் நம்ம எல்லாரும் வந்துட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம். கோயில்கள்ல கூட்டம் அதிகமாகணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யற ஆசிரமங்கள்ல கூட்டம் அதிகமாகணும், மால்கள்ல தியேட்டர்கள்ல கூட்டம் அதிகமாகணும், பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல கூட்டம் அதிகமாகணும். அதெல்லாம் தான் ஆக்கப்பூர்வமான விஷயம். அப்படி ஆக்கப்பூர்வமான விஷயம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னம்னா அந்தந்த தனி மனிதன் இந்த மாதிரி தியானத்தை பண்ணா மட்டும்தான் சாத்தியம். வேற யாரும் நம்மளுக்காக கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் டைம் இல்லை, விருப்பமும் இல்லை. சோ இந்த தியானத்தை பத்தி உங்க லைஃப மற்றும் உங்களை, உங்க மனசை, உங்க உடம்ப நீங்களே செதுக்கிக்கோங்க. சிம்பிளான தியானம், காஸ்மிக் எனர்ஜி தியானம் இதுக்கு பேரு. 25-30 தியானங்கள் தெரியும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆனா நான் வெரைட்டியா ஸ்வீட்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு பயங்கரமா குழப்பம் ஏற்பட்டுரும், எதை சாப்பிடலான்ட்டு. ஒரே ஒரு ஸ்வீட்டை நீட்டா டெக்கரேட் பண்ணி பிரசன்டபிளா கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா பிளேட்டு டக்குன்னு காணாம போயிடும். இது அந்த மாதிரி ஒரு தியானம். ஆசிரமத்துடைய டீம் மெம்பர்ஸுக்கு ஜனவரி மாசம் நான் கொடுத்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த தியானம் வேற. அதுல இப்படி ஸ்டாட்டிக்கா அவங்க உட்கார்ல, புவனேஷ் ஞாபகம் உங்களுக்கு,
இந்த கையெல்லாம் இப்படி கொண்டு வந்து இப்படி தள்ளுற மாதிரி, அது வேற தியானம். அது ஆல்பா லெவல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. இது பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டிய காஸ்மிக் எனர்ஜி தியானம். இதுல இந்த ஓம் நம சிவாய ஜபம் பண்ணி நம்ம கடவுளை கும்பிட்ட மாதிரி ஆச்சு, தியானம் பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ஒருங்கிணைஞ்சு நம்ம மைண்டையும் பாடியும் ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன்ல நம்ம வச்சு காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண மாதிரி ஆச்சு. இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை தொடர்ந்து செஞ்சு உங்க குழந்தைங்க, உங்க குடும்பம் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் சுபிட்சத்தை கொடுப்பீங்கன்னு நம்பி கடவுளுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய். தேங்க்யூ ஸோ மச்.